இயேசு உனக்கு தந்திடுவார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட அநேகர் நிறைய கஷ்டங்களில், பயத்தில், கவலையில் இருக்கிறீங்க. விடுதலைக்காக இயங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலும் கூட விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். முதலாவது நம்ம எல்லாரும் இணைந்து சேர்ந்து கரங்களை தட்டி ஒரு பாடலையும் பாடுவோம். அற்புதர் அற்புதர் நம் இயேசு அற்புதர் என்ற பாடலையும் கூட நம்ம பாடலாம். கரங்களை தட்டி பாடுவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் நம்மை மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் நம்மை காத்த இயேசு அற்புதர். எல்லா கர்த்தரை நோக்கி பார்த்து, இயேசப்பாவை பார்த்து எல்லாரும் இணைந்து இந்த வார்த்தையும் சொல்லி பாடுவோமா? எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. எல்லாரும் சொல்லுவோமா? உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் நம் இயேசு அற்புதராகவே இருக்கிறார். மீண்டும் சொல்லுவோம், உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆனைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். ஆலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. 1000 நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. 1001 நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. 1001 நாள் உயிரோடு எழுந்த நம்முடைய இயேசு அற்புதர். 1001 நாள் உயிர் தெளிந்த தெய்வத்துடைய வல்லமை வெளிப்படுகிற நாள் இதுவே.
ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையா ஏசப்பா எனக்கு விடுதலை தாங்கன்னு கேட்கிற எல்லாருக்கும் கர்த்தர் விடுதலையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவை நோக்கி பார்த்து கேளுங்க, ஆண்டவரே உண்மை நான் உண்மையாய் தேடுகிறேன் அப்பான்னு சொல்லுங்க. தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. அற்புதர் இயேசு அற்புதர். அன்னினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். இயேசு அற்புதர். அன்னினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லாம் முடியும். எல்லாம் கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி பார்த்து நீங்க இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உண்டாகும்படியாய் எல்லாம் ஏசப்பாவை நோக்கி பார்த்து, இல்லை நீங்க வீடுகளில் இருக்கலாம், எந்த இடத்துல இருந்து இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டு இருந்தாலும் ஆவியானவர் உங்க மத்தியில் அசைவாடும்படியாய் கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே வந்தருளும் தூய ஆவியே வந்தருளும் தூய ஆவியே தந்தருளும் தேவ மகிமையே வந்தருளும் தூய ஆவியே தந்தருளும் தேவ மகிமையை ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே வழிகாட்டும் தூய ஆவியே வழிகாட்டும் தூய ஆவியே வழி நடத்தும் தூய இயேசுவை பார்த்து கர்த்தரை பார்த்து ஆவியானவரை பார்த்து வழிகாட்டும் தூய ஆவியே வழி நடத்தும் தூய வழிகாட்டும் தூய ஆவியே வழிகாட்டும் தூய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானுடைய ஆளுகை உங்க பக்கத்துல உங்க மத்தியில உங்களை சுற்றி உண்டாய் கொண்டே இருக்குது. கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்கிறாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும் விதமாய் இயேசுவ உங்க பக்கத்துல இருக்கிறாருங்க. அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. நீங்க எந்த மதமா இருக்கலாம், எந்த இனமா இருக்கலாம், கர்த்தரை கூப்பிடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை தர வல்லமை உள்ளவராய் அவர் இருக்கிறார். இயேசுவா எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க. வழி நடத்தும் தூய ஆவியே 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 தூய ஆவியே
தூய ஆவியே, ஓ ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய வந்தருளும் தூயாவி, தந்தருளும் தேவ மகிமையை, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையை. இயேசுப்பா, இந்த வேலையை, இந்த நேரத்தை கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். நீங்க பொறுப்படுத்திக்கோங்க. நீங்க நடத்துங்க. பேசக்கூடிய வார்த்தையின் மூலமாய் எல்லோரோடும் கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அடுத்து கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இன்னைக்கு விடுதலையை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்களே, இந்த விடுதலை நிகழ்ச்சிக்கு நீ வந்திருக்கிறவர்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் நல்ல பாடி ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தார். உண்மையிலேயே இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களை அதிகமாக நேசிக்க போகதான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி தருகிறார். இன்றைக்கு உங்களை விடுவிக்கும்படியாக இயேசு மிகவும் அவர் ஆவலாக ஆசையாக உள்ளார். ஏனென்றால் அவர் இந்த பூமியில மனிதனாக வந்து தம்முடைய இரத்தத்தை எல்லாம் சிலுவையிலே சிந்தி உங்களுக்கும் எனக்கும் மீட்பையும் விடுதலையும் அவர் வைத்து போயிருக்கிறார். நாம் யாரெல்லாம் பாவத்தில், பிரச்சனையில், போராட்டத்தில், பிசாசின் பிடியில், மந்திரவாத வல்லமைகளில், செய்வன கட்டுகள் இப்படி பிடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமோ, நம்ம எல்லாருக்குமே இலவசமாக விடுதலை தருகிற ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். யாரெல்லாம் அவர் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமே அவர் விடுதலை தர போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் கர்த்தர் என்ன விடுதலை நமக்கு தரப்போகிறார் என்கிறதை ஒரு தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிற விடுதலை என்னென்றால் மரண பயத்திலிருந்து விடுதலை. இன்றைக்கு மரண பயத்தோடு அநேகர் இருக்கிறாங்க. வெளியே சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத நிறைய போராட்டங்கள், மரண பயங்கள். ஏன்னா இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு அவனால் மேற்கொள்ள முடியாத ஒரு பயம் மரண பயம். ஏதோ நடந்துருமோ, ஏதோ பிரச்சனையாயிருமோ, என் ஜீவன் என்னை விட்டு போயிருமோ, என் பிள்ளைகளை விட்டு, என் மனைவியை விட்டு, என் குடும்பத்தை விட்டு நான் போயிடுவனோ, இல்லை எல்லாரையும் தவிக்க விட்டு நான் போயிடுவோன்னு சொல்லி மரண பயத்தோடு இருக்கிற அநேகர் இன்றைக்கு இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாருக்கும் இயேசு இன்றைக்கு மரண பயத்திலிருந்து ஒரு விடுதலையை தரப்போகிறார். அதற்காகத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். இயேசு எப்படி மரண பயத்திலிருந்து விடுதலை தருகிறவர் என்று ஒரு சம்பவத்தை பார்த்து அதற்கு பின்பாக மரண பயத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நிச்சயமாக இயேசு உங்களை மரண பயத்திலிருந்து விடுவிக்க போகிறார். இயேசு இலவசமாக மரண பயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தருகிற ஒரே தெய்வம். வேதத்தில், பரிசுத்த வேதாகமத்தில், புதிய ஏற்பாடில், மத்தேயு சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்ட நபராக இருந்தார், அவர் எப்படிப்பட்ட காரியத்தோடு கூட இயேசுவை தேடி வந்தார் என்பதை நான் உங்களுக்கு அதை வாசித்து அதை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். உங்களோடு கூட இயேசப்பா பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரு பட்டணத்தில் தம்முடைய ஊழியத்தை முடித்துவிட்டு அடுத்து ஒரு பட்டணத்துக்கு வரும் பொழுது, கப்பர்நகும் என்கிற ஒரு பட்டணத்துக்கு அவர் வரும் பொழுது 100க்கு அதிபதியாகிய ஒரு நபர் இயேசுவை தேடி வருகிறார். இயேசுவை தேடி வந்தவுடனே அவர் இயேசுவிடத்தில் ஒரு வேண்டுகோளை, ஒரு விண்ணப்பத்தை அவர் வைக்கிறார். அவர் என்ன சொல்லுவார்னா, ஆண்டவரே, என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடக்கிறான், என் வேலைக்காரன் மரண அவஸ்தையாய் கிடக்கிறான், கொடிய வேதனைப்படுகிறான், அவன் மரண பயத்தில் இருக்கிறான்,
நீங்கள் அவனுக்கு ஒரு விடுதலை தரணும். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், மரண பயம். தன்னுடைய வேலைக்காரனுக்கு சாக போகிறான், அவன் செத்துருவானுங்கிற ஒரு பயம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், அவனுடைய எஜமானாகிய இந்த நூற்றுக்கு அதிபதி வந்து கேட்குறான், அவன் சாக போகிறான், ஒரு விடுதலை கொடுங்க. அந்த வேலைக்காரனுக்கு நான் செத்துருவனும், என் குடும்பத்தோடு நான் போயிடுவனும், என் குடும்பம் என்னத்துக்காக, நான் போயிட்டு அவங்கள யார் பார்த்துக்கிடுவா, என் பிள்ளைகளை யார் பார்ப்பா, என் மனைவியை யார் பார்ப்பா, என் கணவரை யார் பார்ப்பா, இவங்களெல்லாம் யார் பார்ப்பா, என்னை நம்பி இருக்கிற இவர்களை எல்லாம் யார் பார்ப்பா. அநேகர் இன்றைக்கு இந்த மரண பயத்தினால் பிடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த மரண பயத்தோடு கூட இருந்த நூற்றுக்கு அதிபதிக்கு இயேசு இலவசமாக விடுதலை கொடுத்தார். அவர் எப்படி கொடுத்தார், அவன் என்ன செய்தான் அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். பார்த்து இன்றைக்கு நாம் அதை செய்து அப்படி அந்த விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது இந்த நூற்றுக்கு அதிபதி செய்த ஒரு காரியம் என்ன என்றால், இயேசுவை தேடி வந்தான். அதில் 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்கலாம். பாருங்க, அதில் அவன் என்ன செய்தான் என்கிறத நம்ம வாசிக்கலாம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவனிடத்தில் வந்து. முதலாவது நம்ம பார்க்கிறோம், இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு அந்த பட்டணத்திற்கு ஊழியத்திற்காக வருகிறார். இவன் இயேசுவை தேடி போகிறான். நம்முடைய வாழ்க்கையில மரண பயத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னென்றால், இயேசுவை தேட வேண்டும். ஏனென்றால் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் உங்களுக்கு இருக்கிற மரண பயத்திலிருந்து விடுதலை தர முடியும். இன்றைக்கு அநேக நபர்கள் அநேக பரிகாரங்களை தேடி போகிறாங்க, அநேக மருத்துவர்களை தேடி போகிறாங்க. இங்கே போனால் என் மரண பயம் மாறிடும், இங்கே போனால் நான் ஜீவனோடு தப்பு வைக்கப்படுவேன், இந்த இடத்துக்கு போனால் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. மரண பயத்தை மாற்றுகிற ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். இங்கு இந்த நூற்றுக்கு அதிபதி வந்து சொல்கிறார், இயேசுவிடத்தில் தேடி முதலாவது வருகிறார். தேடி வந்து அடுத்ததாக இவர் என்ன செய்கிறார் என்று அதில் 6வது வசனத்தில் நம்ம வாசித்தோம் என்றால், அவர் என்ன செய்தார் என்று நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அடுத்ததாக இவன் செய்கிற ஒரு காரியம், தன்னுடைய பிரச்சனை என்ன. இன்னைக்கு நிறைய பேர் வெளியில் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, வெளியில் பார்க்க மகிழ்ச்சியாக தெரிவாங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ள அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக கவலைகள், அநேக கண்ணீர்கள். ஏன் அநேகர் மரண பயத்தோடு கூட இருப்பாங்க. எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவர் ஒரு முறை என்னோடு கூட பேசிக்கொண்டு சொன்ன காரியம் என்னவென்றால், சில நேரத்தில் நான் வாகனத்தில் போகும்போது, இந்த வாகனத்தில் நான் போய் மோதி அப்படியே நான் மறித்து விடுவேனோ ஒரு பயம், இந்த வாகனத்தில் போகும்போது எனக்கு ஏதாவது நடந்துருமோ ஒரு பயம். ஒவ்வொரு நாளையும் நான் பயத்தோடு கழித்து கொண்டிருக்கிறேன் என்று என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேருக்கு ஏன் இப்படிப்பட்ட பய உணர்வு வருகிறது, ஏன் இப்படி பயம் நடக்குது, என்ன எதற்காக இப்படிப்பட்ட பயம், இதே நிறைய பேருக்கு தெரியாமலே இதற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. வெளியில் பார்க்க நல்லா சிரித்து கொண்டு சந்தோஷமாக தங்களை காண்பித்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பது போல அவர்களுக்கு தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு மரண பயத்தோடு கூட இருக்கிற அநேகர் இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட ஏதோ ஒரு பயத்தினால பிடிக்கப்பட்டு, மரண பயத்தினால நீங்கள் பிடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். இந்த நூற்றுக்கு அதிபதி 2வதாக செய்த காரியம் என்னவென்றால், தன்னுடைய பிரச்சனையை இயேசுவிடம் சொல்லுகிறார். அவருக்கு என்ன பிரச்சனைனா, என்னுடைய வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான், என் வேலைக்காரன் மரண அவஸ்தைப்படுகிறான், அவன் மறிக்க போகிறான், மறிக்கும் தருவாயில் இருக்கிறான். ஒரு மரண பயத்தில் இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை நோக்கி பார்க்கிறார். அப்போ பாருங்க, இயேசு சொல்லுகிறாரு, சரிப்பா, நீ மரண பயத்தோடு இருக்கிற, உன் வேலைக்காரன் மறிக்க போகிறான், நான் வந்து என்ன செய்கிறேன், உனக்கு உதவி செய்கிறேன். 3வதாக ஒரு காரியத்தை செய்கிறதை நம்ம அதை பார்க்க முடியும். அதில் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க நம்ம கேட்கலாம். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். பாருங்க, இந்த இடத்துல ஏசப்பா கிட்ட வந்து இந்த நூற்றுக்கு அதிபதி தான் தேடி வருகிறான், தன்னுடைய பிரச்சனை சொல்லுகிறான். இயேசு அவன்கிட்ட சொல்றாரு, நான் உங்க வீட்டுக்கு வரேன், வந்து நான் உனக்கு என்ன சரி உங்கள் வேலைக்காரனுக்கு விடுதலை நான் தருகிறேன்னு சொல்லும் பொழுது, இவனுக்குள்ளே இருக்கிற ஒரு விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கை என்னன்னா, நீங்கள் என் வீட்டுக்கு வர்றது அளவுக்கு நான் யாரும் இல்லை, ஒரு பாத்திரவான் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க போதும், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. பாருங்க, இன்றைக்கு அநேகர் நினைப்பாங்க, அது எப்படி நம்ம ஜெபித்தால் வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் மாறுமா, நான் ஒரே ஒரு வார்த்தையை ஏசப்பா எனக்கு சொல்லிட்டா என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாறிடுமா, என்னுடைய மரண பயத்திலிருந்து ஒரு விடுதலை வந்துடுமா. இந்த இடத்துல வேத வசனம் சொல்லுகிறது, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் என்று சொல்லுங்கப்பா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி இயேசுகிட்ட தன்னை அவன் தாழ்த்தி தன்னுடைய
நிலைமையை சொல்லி அவர் மேலே விசுவாசத்தை அவன் வைக்கிறான், அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறான். இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் கூட ஏதோ பயம், வெளியே சொல்ல முடியாது, நண்பர்கள்ட்ட சொல்ல முடியாது, உறவினர்கள்ட்ட சொல்ல முடியாது, மற்ற நபர்கள்ட்ட சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். இந்த 100க்கு அதிபதி நல்ல ஒரு பதவியில் இருந்த நபர், அந்த சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு நபராக இருந்தவன். தன் பிரச்சனையை போய் யார்ட்டையும் சொல்ல முடியாது. இவன் இயேசுவை தேடி வருகிறான் முதலாவது. அடுத்ததாக தன்னுடைய பிரச்சனையை இயேசுவிடம் சொல்லுகிறான். மூன்றாவதாக இவன் இயேசுவின் மேலே நம்பிக்கை வைக்கிறான், இயேசுவிடத்தில் விசுவாசம் வைக்கிறான். நான் இயேசுக்கிட்ட வந்துட்டேன், ஏசப்பாவை தேடி வந்துட்டேன், ஏசப்பா கிட்ட என் பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டேன், என்னுடைய கவலைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அவர் எனக்கு விடுதலை தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட, ஒரு விசுவாசோடு கூட இவன் இருந்ததை பார்க்க முடிகிறது. இவன் இப்படி இருந்ததுனால என்ன நடந்தது என்பதை நம்ம பார்க்கலாமா? அதில் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். இவன் இயேசுவை தேடி வந்து இயேசுவிடத்தில் தன்னுடைய பிரச்சனையெல்லாம் அறிக்கையிட்டு இயேசுவின் மேல் இவன் விசுவாசம் வைத்ததனால இவனுக்கு கிடைத்த பலனையும் கிடைத்த பதிலை நம்ம அப்படியே வாசிக்க நாம் கேட்கலாம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். பாருங்க, யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு விடுதலை, எந்த மருத்துவத்தாலும் கொடுக்க முடியாத ஒரு விடுதலையை, எந்த ஒரு விஞ்ஞானத்தாலும் கொடுக்க முடியாத ஒரு விடுதலையை, எந்த ஒரு பரிகாரத்தாலும் கொடுக்க முடியாத விடுதலையை இயேசு கொடுக்கிறார். இந்த இடத்துல மரண பயத்திலிருந்து ஒரு விடுதலை, மரண அவஸ்தையிலிருந்து ஒரு விடுதலை, மரித்து போகக்கூடிய நிலைமையிலிருந்து ஒரு விடுதலை, துக்கமான நிலைமையிலிருந்து ஒரு விடுதலையை இயேசு கொடுக்கிறது எங்க பார்க்க முடியும். இந்த 100க்கு அதிபதியாகிய ஒரு மனிதன் இவன் என்ன செய்தான்? இயேசுவை தேடி வந்தான். அடுத்ததாக இவன் என்ன செய்தான்? தன்னுடைய குறைகளை, தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவிடத்தில் அறிக்கையிடுகிறான், இயேசுவிடத்தில் சொல்லுகிறான். அடுத்ததாக இவன் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறான், இயேசுவின் மீது விசுவாசம் கொள்கிறான். பாருங்க, இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க இயேசுவை தேடி நீங்க வந்திருக்கிறீங்க. அதனால தான் இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்க உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம், ஏதேதோ காரியங்கள் இருக்கலாம், அதன் மத்தியிலும் எனக்கு ஒரு விடுதலை வேணும், ஒரு மரண பயத்திலிருந்து நான் விடுவிக்கப்படணும்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களை இயேசு நிச்சயமாக இன்றைக்கு விடுவிப்பார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க. அடுத்ததாக நீங்கள் இயேசுவிடத்தில் உங்கள் குறைகளை எல்லாம் சொல்லணும். எப்படி நான் என் குறையை சொல்கிறது? என் குறையை சொன்ன யாராவது மனுஷங்க கேட்டால் ஏதாவது என்ன நினைப்பாங்க? எந்த மனிதனும் உங்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய முடியாது. உங்கள் குறைகளை நிவர்த்தி செய்கிற ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். இயேசுவிடத்தில் எப்படி நான் குறைகளை சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் சில நிமிடத்தில் நம்ம ஜெபிப்போம். நம்ம ஜெபிக்கும் பொழுது உங்கள் பிரச்சனையை, உங்களுடைய குறைகளை, உங்களுடைய போராட்டத்தை, உங்களுக்கு என்ன தேவையோ அதை இயேசுவிடத்தில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. சொல்லி இந்த பிரச்சனையை இன்றைக்கு இயேசப்பா எனக்கு மாற்றுவாங்க, இந்த பிரச்சனையிலேருந்து இயேசு இன்றைக்கு எனக்கு விடுதலை தருவார், இந்த கண்ணீரிலிருந்து இயேசு எனக்கு விடுதலை தருவார், இந்த மரண பயத்திலிருந்து இயேசு இன்றைக்கு எனக்கு விடுதலை தருவார் என்று நீங்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது, இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இன்றைக்கு அந்த விடுதலையை இயேசு உங்களுக்கு இலவசமாக தரப்போகிறார். நிச்சயமாக உங்களை விடுவித்து இயேசு அனுப்புவார். இந்த 100க்கு அதிபதியாகிய மனிதன் செய்தது அதுதான். அதை செய்த உடனே பாருங்க, நம்ம கடைசியாக வாசித்த அந்த வசனத்தில் சொன்னபடி இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே சொன்ன அந்த வினாடியிலே அவருடைய வேலைக்காரன் சொஸ்தமானான். மரண பயம் மாறியது, துக்க வீடாக மாற வேண்டிய அவருடைய வீடு மகிழ்ச்சி வீடாக மாறியது. இன்றைக்கும் இயேசு உங்கள் வீட்டில் இருக்கிற துக்கங்களை மாற்றப் போகிறார், உங்களுக்குள்ள இருக்கிற மரண பயத்தை மாற்றப் போகிறார். நீங்கள் மரண பயத்தோடு பிடித்து யார் எனக்கு இது விடுதலை தர முடியும் என்று நீங்கள் ஒரு அங்கலாய்ப்போடு கூட இந்த இடத்துல வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு இயேசு ஒரு வாக்கு கொடுக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மகனே, மகளே, உனக்கு நான் விடுதலை தருகிறேன். உனக்கு விடுதலை தரும்படியாகத்தான் சிலுவையிலே என்னுடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தி இந்த பிரச்சனையில் இருந்து உன்னை விடுவிக்கும்படியாக, இந்த மரண பயத்திலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாகத்தான் நான் உனக்காக என் ரத்தத்தை எல்லாம் சிந்தினேன் என்று இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஜெபித்தால் இப்போ ஒரு விடுதலை உங்கள் மேலே வரப்போகிறது. இயேசு உங்களை தொட்டு உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். எப்படி வேதத்தில் நாம் வாசித்த பொழுது அந்த வேலைக்காரனை இயேசு
ஒரு வார்த்தை சொல்லி சுகம் கொடுத்தாரோ அதே போல இன்றைக்கு இந்த இடத்துல நீங்களும் நானும் இணைந்து ஜெபிக்கும் பொழுது ஏசப்பாவுடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வரப்போகிறது. அந்த வார்த்தை உங்களை விடுவிக்க போகிறது. உங்களை விடுவிக்கிற வார்த்தை. நீங்கள் எங்கே இருந்தனாலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம், எந்த நாட்டிலிருந்து வேணாலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசு முழு உலகத்திற்கும் ஒரு பொதுவான தெய்வம். இயேசு முழு உலகத்திற்கும் விடுதலை கொடுக்கிற ஒரே தெய்வம். இன்றைக்கு உங்களுக்கு அவர் இலவசமாக விடுதலை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்பொழுது நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நீங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஏசப்பா கிட்ட நீங்கள் கேட்க போறீங்க. ஏசப்பா, உங்களை தேடி நான் வந்திருக்கிறேன் ஏசப்பா, எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஏசப்பா. நான் உங்களை தேடி வந்துட்டேன் ஏசப்பா, எனக்கு ஒரு விடுதலை தாங்க. நீங்கள் வாய்களை திறந்து கேளுங்க. அதே போல் அடுத்ததாக, ஏசப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஏசப்பா, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு மரண பயம் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நாளும் நான் மறித்து விடுவேனுங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் மரண பயத்தோடு கூட இருக்கலாம். உங்கள் பிரச்சனையை இயேசுவிடத்தில் சொல்லுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் யாரையும் பார்க்காதீங்க. இருக்கிற இடத்துல நீங்கள் இயேசுவை பார்த்து, இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஏசப்பா, இந்த மரண பயத்திலிருந்து ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை தாங்க ஏசப்பா. அநேக நேரங்களில் நான் மறித்து விடணுங்கிற பயம் என்னை மேற்கொள்ளுகிற இந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலை தாங்க என்று நீங்கள் கேட்கும் பொழுது இயேசு உங்களை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. நான் ஏசப்பா கிட்ட சொல்லிட்டேன், ஏசப்பா என்னை விடுவிப்பார். ஏசப்பா இன்றைக்கு என்னை விடுவித்தே தீருவார்கிற ஒரு நம்பிக்கை, இயேசு இன்றைக்கு என்னை விடுவித்தே தீருவார்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். இப்போ உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது இயேசு உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தருவார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். தகப்பனே, நம்முடைய பாதத்தில் வந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் விடுதலையை கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, ஒரு மரண பயத்தோடு கூட இருந்து என் வாழ்க்கையில் இந்த பயத்திலிருந்து எனக்கு விடுதலை தர யாருமே இல்லையேன்னு ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுவித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விடுவிக்கும் வல்லமை இயேசுவின் நாமத்தில் அவர்களை தொடுவதாக. ஒரு விடுவிக்கும் வல்லமை இயேசுவின் நாமத்தில் அவர் இருக்கிற இடத்துல ஒவ்வொருவரை தொடுவதாக ஆண்டவரே. கண்ணீரோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்க இந்த சகோதரனை இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் வல்லமை தொடுவதாக. கண்ணீரோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்க இந்த சகோதரியை இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் வல்லமை தொடுவதாக. எல்லா மரண பயத்தின் ஆவியின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே வெளியேறி போவதாக. பிள்ளைகளை பிடித்திருக்கிற பொல்லாத மரண பயத்தின் கட்டுகளை இயேசுவின் நாமத்திலே அறுத்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவைகள் நிர்மலமாய் போவதாக. மரண பயங்கள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்திலே. பயத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பயத்தின் ஆவின் கிரியைகளிலிருந்து விடுவித்து ஜெபிக்கிறேன். இயேசுவே, எங்களுக்காக சிலுவையில் உம்முடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தின தெய்வமே, உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே விடுவித்து ஜெபிக்கிறேன். மரண பயத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே அறுக்கப்படுவதாக. மரண பயங்கள் இயேசுவின் நாமத்திலே விலகுவதாக. இயேசுவின் நாமத்திலே ஒரு விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே, தேடி வந்து இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை பார்த்து ஒரு வார்த்தையை கேட்டு தன்னுடைய பிரச்சனையெல்லாம் அறிக்கையிட்டு இயேசு எனக்கு ஒரு விடுதலை தருவார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசோடு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்திலே விடுதலையை கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. மரண பயத்தின் கட்டுகள் என்று விடுதலை இயேசுவின் நாமத்திலே உண்டாவதாக. ஏசப்பா, நீங்க ஜெபத்தை கேட்டு நீங்க விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. மரண பயத்தின் கட்டுகளை அறுத்து போட்டதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் கொடுத்த மகாபரிய விடுதலைக்காக உமக்கு நன்றி. ஏசப்பா, தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக்கோங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் நீங்க பாதுகாத்துக்கோங்க. அவர்கள் மேல உங்க ரத்தத்தை தெளித்து நான் சுபிக்கிறேன். நீங்க ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்க, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கோங்க. இந்த கண்ணீர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே களிப்பாய் மாறட்டும். இவர்கள் துக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே சந்தோஷமாய் மாறட்டும். ஏசப்பா, நீங்க இங்க ஜெபத்தை கேட்டு எங்களோடு கூட இருந்து இந்த விடுதலை நீர் கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலை தந்திருக்கிறார். இன்றைக்கு இயேசு உங்களை விடுவித்திருக்கிறார். நீங்க ஒருவேளை நீங்க சோதிச்சு பார்க்கலாம். இதுவரைக்கும் உங்களுக்குள்ள மரண பயங்கள் இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் மரண பயத்தினால நீங்கள் பிடிக்கப்பட்டிருந்திருக்கலாம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலை தந்திருக்கிறார்.
நீங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலையை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கீழே உங்களுக்கு ஜெபிப்பதற்கான ஃபோன் நம்பர்ஸ் கொடுக்கப்படும். அதில் நீங்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பலாம். வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். கமெண்ட்ஸில் நீங்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நாங்கள் ஆயத்தத்தோடு இருக்கிறோம். இன்னொரு நாளிலே இதே போல் ஏசப்பா இன்னொரு விடுதலையை உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அந்த ஒரு விடுதலை நேராக அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கலாம். அதுவரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். விலையில்லா விடுதலை இயேசு உனக்கு தந்திடுவார்.